பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நீங்க யார் நினைக்கிறீங்க வின் பண்றது யாரா இருப்பாங்க? சேனல் டிசைட் பண்ணாங்கன்னா அரோராவை கூட ரொம்ப பாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது போலலாம் வந்து 5 வாரம் தாண்டுமான்னு யோசிச்சோம், ஃபைனலிஸ்ட் ஆக்கி விட்டாங்க. நீங்க பார்த்த வரைக்கும் இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு யார் நினைப்பீங்க? இந்த ஒரு 6 பேர்ல பார்க்கும்போது சாண்ட்ராக்கு கிடைச்சா. விக்ரம் ஒரு சைலண்டான ஒரு கேரக்டர், கன்னிங்காவும் இருக்காரா? ஆமா எனக்கு அது நல்லாவே தெரியுது. சுபிக்ஷா எப்போ வந்து விக்ரமோட சேர ஆரம்பிச்சாங்களோ விக்ரமுடைய இன்புட்ஸ் என்ன ஆயிருக்குன்னா சுபிக்ஷாவுடைய கேமை கொஞ்சம் அப்படியே டவுன் ஆக்கிடுது. சாண்ட்ரா, திவ்யா கணேஷ் இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே PR டீமோட போயிருக்காங்க. உள்ள எந்த கண்டஸ்டன்ட் ஜெயிக்க போறாங்கன்றதை விட வெளியே எந்த PR டீம் ஜெயிக்க போறாங்க. அரோரா இருக்காங்கன்னா ஆரம்பத்துல வரும்போது அவங்களோட ஐடென்டி வந்து பலூன் அக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கெட்ட பேரோட வந்து அரோராவை நாங்க நல்ல பேராக்கி வெளியே அனுப்புறோம் பாத்தீங்களா. நல்ல பேரோட வந்தா கெட்ட நல்ல பேரோட வாங்க, கெட்ட பேரோட போங்க, கெட்ட பேரோட வாங்க, நல்ல பேரோட போங்கன்ற மாதிரி. நீங்க யார் பியாரியா? நான் இந்த சீசன்ல வந்து நிறைய பார்வதி கூட கடைசியா அந்த இந்த பெட்டி எடுக்கிற டாஸ்க் அதுதான் இப்ப போயிட்டு இருக்கு. அதோட இப்ப வியானா உள்ள வந்து விக்ரமோட மைண்ட் எடுத்து உடச்சு விட்டாங்க. விக்ரம் இல்ல நீ வக்ரம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கிரிட்டிசிசம்ல சி கூட ஏத்துக்க நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் ஒரு சைலண்டான ஒரு கேரக்டர், கன்னிங்காவும் இருக்காரா? ஆமா எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா விக்ரமோட சேராம இருக்கிற வரைக்கும் சுபிக்ஷா கூட ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா எப்போ வந்து விக்ரமோட சேர ஆரம்பிச்சாங்களோ விக்ரமுடைய இன்புட்ஸ் என்ன ஆயிருதுன்னா சுபிக்ஷாவுடைய கேமை கொஞ்சம் அப்படியே டவுன் ஆக்கிடுது. அது என்ன பண்ணிட்டாருன்னா உனக்கும் அரோராக்கும் தான் போட்டியேன்ற மாதிரி சொல்லி விட்டாப்புல. உன்னை விட அரோரா நல்லா பெர்ஃபார்ம் பண்றா, உன்னை விட அரோரா நல்லா பேசுறா, உன்னை விட பாயிண்டா பேசுறா, உனக்கு முன்னாடி அவ இருப்பா, நீ அவளுக்கு முன்னாடி வெளியே போயிருவ. இந்த மாதிரி சொன்னதுனால சுபிக்ஷாக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அரோரா விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஈவன் இந்த டிக்கெட் ஃபைனல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயும் சரி கடைசி டாஸ்க்லயும் சரி அவங்க 2 பேர் தான் கடைசி வரைக்கும் இருந்து போட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அது சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் அரோரா கிட்ட தோத்துறக்கூடாது அந்த மைண்ட் செட்ல பிக்ஸ் ஆகி அப்படி ஒரு ட்ராக்ல உருவாக்கி விட்டாரோன்ற மாதிரி இருந்துச்சு. ஈவன் வியானா கிட்டயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் விக்ரம் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த மனுஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தா நேத்து எபிசோட்லயே அது இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா திவ்யா கிட்ட பேசும்போதே அது ரொம்ப மோசமான வார்த்தைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. அப்ப கூட அந்த மனுஷன் செருப்பால் அடிச்சா கூட நான் வாங்கிப்பேன், பிக் பாஸ் சொல்றேன் நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு கான்பிடண்டா பேசிட்டு இருந்தாப்புல. அண்ட் அதுக்கப்புறமா நேத்து விஜய் சேதுபதி சொல்லும் போது கூட ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் சரி ஓகே ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லி பார்த்தா கானா வினோத்தையும் வந்துட்டு நான் பண்ணது சரிதான்ற மாதிரி பேசும்போது என்னடா இந்த மனுஷன் மற்றவருக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாரு ஆனா இவர் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போறாருன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ இருந்துச்சு. ஸோ வீணா சொல்றதுல ஒரு 50% கரெக்ட் தானன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. அண்ட் முன்னாடி வந்து லாஸ்ட் சீசன் வந்து ஓட விட்டு காசு எடுத்தாங்க. இப்போ ஒரு காருக்குள்ள நிக்க வச்சு ஒரு சீசனா போகுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ வந்து தப்பி கானா வினோத் அவர்கள் எடுத்து டைமுக்குள்ள வராம போயிட்டாருன்னா இது வந்து ஆக்சுவலா அந்த காசு தான் உள்ள போட முடியாம போயிரும்னு நினைக்கிறேன். அந்த 3 லட்சம் ரூபாய் கேஷ் வந்து காருக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த கேஷை எடுத்துட்டு அந்த லைன்ல வந்து நின்றணும். லைன்ல நின்ட்டாங்கன்னா அவங்க கையில இருக்கிற கேஷை அந்த பொட்டிக்குள்ள போடலாம். இப்படி பொட்டிக்குள்ள போட்டு எவ்வளவு கேஷை வந்து நிரப்புறாங்களோ இந்த 1 லட்சம் ரூபாய் வந்துருச்சு எனக்கு 1 லட்சம் ரூபாய் போதுன்ற மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க டிசைட் பண்ணி அந்த பொட்டியை எடுத்துட்டாங்கன்னா அந்த பொட்டியோட அவங்க வெளியே போகலாம். இதுதான் அந்த டாஸ்கா வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த லைனுக்குள்ள வரலன்னா அந்த எடுத்த பணத்தை அந்த பொட்டிக்குள்ள போட முடியாது, காருக்குள்ளேயே திரும்ப போட்டு வந்துடணும். அந்த மாதிரி இருக்கு. சோ எல்லாருமா சேர்ந்து அந்த காசை நிரப்பி அந்த காசுல ஃபைனல் அமௌண்ட்டை யார் எடுக்க போறா, இதுதான் டாஸ்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல வந்து சாண்ட்ரா அவங்க வந்து சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, கானாவனதவங்க வந்து பெட்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. ஒருவேளை இதை வந்து மைண்ட் கேம் மாதிரி அவர் துரத்தி விட்டா கொஞ்சம் ஈஸியா வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணி அவர் ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாருன்னா என்ன நினைக்கிறீங்க? வின்னிங் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு. நீங்க யார் நினைக்கிறீங்க வின் பண்றது யாரா இருப்பாங்க? வின் பண்றதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு கானா வினோத்துக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கும். இந்த பொட்டியை அந்த மனுஷன் எடுக்காட்டா ஆமா அவர் தான். ஏன்னா வெளியே நம்ம பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து எவிக்ட் ஆன போன கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க வெளியே கானா வினோத்துக்கு தான் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மனுஷனுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் ரன்னர் அப்னு பார்க்கும்போது சேனல் டிசைட் பண்ணாங்கன்னா அரோராவை கூட ரன்னர் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அப்படி எடுத்து டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த பிள்ளைலாம் வந்து 5 வாரம் தாண்டுமான்னு யோசிச்சோம், ஃபைனலிஸ்ட் ஆக்கி விட்டாங்க. ஸோ மற்ற 4 பேரை கொஞ்சம் டம்மி ஆக்கி ஓரளவுக்கு இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நேற்று விஜய் சேதுபதி வாயால சொன்னார்ல, அதாவது இந்த 13வது வாரத்தை வீக்கெண்ட் எபிசோட்லாம் எல்லாரும் பயங்கர ஃபயரா இருப்பாங்க, இந்த சீசன்ல அப்படி ஒரு ஃபீலிங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லைவ் பார்க்கும் போதெல்லாம் 50 பேரும் பீன் பேக்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 14வது வாரம்டா அந்த மாதிரி. இந்த சீசனோட ஃபைனலிஸ்ட் பார்க்கும்போது மற்ற சீசன் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பா தெரியல. ஓகே. அண்ட் இப்போ நீங்க வந்து சாண்ட்ரா, திவ்யா கணேஷ் இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திவ்யா கணேஷ் வந்து ஒரு பெரிய PR செட்டப் பண்ணிட்டு
பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எப்படி ஓட்டிங் லிஸ்ட்ல பார்த்தா ஒரு 2வது 3வது இருப்பாங்க. பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, மக்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு பக்கம் வந்தாலுமே ஓட்டு மட்டும் எப்படி வருது, அப்ப செட் பண்ண பிஆர் உடைய ஒர்க்கா அது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஆச்சு. அவர் பிரதர் கூட உள்ள வந்திருக்கும் போது 200% கன்ஃபார்ம் மட்டும் சொல்லுங்க, திவ்யா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோ அதுலயே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு பிஆர் ஒர்க் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெளியே பிரஜன் கூட வந்து திவ்யாவுடைய பிஆர் டீம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே பார்த்து இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எல்லாருமே பிஆர் டீமோட போயிருக்காங்க. உள்ள எந்த கண்டஸ்டன்ட் ஜெயிக்க போறாங்கன்றதை விட வெளியே எந்த பிஆர் டீம் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி போட்டியேன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ பிரஜன் கூட சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இதுவே கமருதீனுக்கு வந்து வெளில இருந்தாருன்னா குட் டைம், உள்ள இருந்தா பேட் டைம் அப்படின்னாரு. எப்படி பார்த்தாலும் அவர் வந்து அவர் சொல்ற டைலாக்ஸ்லாம் முக்கியமா போயிட்டு முடிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அவர் உள்ள போனா என்ன பண்ண நினைக்கிறீங்க நீங்க? உள்ள போனார்னா சாண்ட்ரா ஸ்டைட் ஆஃப் ஸ்டோரி திரும்ப கேட்பாரு, அதுக்கப்புறம் உள்ள கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் அதை பத்தி கொஞ்சம் பேசுவாரு, அது மூலியமா கொஞ்சம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி கமருதீன் இருந்திருந்தா இன்னும் பெரிய கண்டென்ட் நம்ம எதிர்பார்த்திருக்கலாம். பட் கமருதீன் இல்லைங்கிறதுனால அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாதாரணமான ஒரு என்ட்ரி வந்துட்டு ஹஸ்பண்டோடய அவங்களையும் சேர்த்து இந்த வாரம் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சாண்ட்ரா பொட்டி எடுத்துட்டு வெளியே போனாங்கன்னா அது ரொம்ப வயசான ஒரு டிசிஷனா இருக்கும். இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவுடைய எவிக்ஷன் தான் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மீறி நான் பொட்டி எடுத்துட்டு போயிட்டேன்னா அந்த இருக்க 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இண்டிவிஜுவலா ஒரு தலை பத்தி பேசல. இப்போ அரோரா இருக்காங்கன்னா ஆரம்பத்தில் வரும்போது அவங்களோட ஐடென்டிட்டி வந்து பலூன் அக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 50 days அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. நீங்க பார்த்த வரைக்கும் அரோரா அவங்களோட கேம் பிளே எப்படி இருந்துச்சு ஃப்ரம் அப்பையிலேருந்து இப்போ 90 days வரைக்கும் பார்க்கும்போது? ஆமா, அரோரா வந்து ஃபர்ஸ்ட் துஷாரோட சேர்ந்துக்கிட்டு அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருந்தாங்க. சரி எதுக்குடா கூட்டு வந்தீங்க, எதுக்குடா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் துஷார் வெளியே போனதுக்கு அப்புறமா கமருதீனோட சேர்ந்து ஒரு கேம் பிளே ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரையாங்கிள்குள்ள ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு பாயிண்ட்டை போட்டு ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு வீக் டேஸ் ஃபுல்லா நம்ம அந்த 5 நாள்ல யார் யார் என்னென்ன பேசுறான்ட்டு அதை நோட் பண்ணி மைண்டுக்குள்ள வச்சுக்கணும். கரெக்டா மாட்டும் போது அதை போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் பயங்கரமா அட்ரஸ் பண்ணி அதுக்கு அப்ரிஷியேட் பண்றாப்ல. ஒரு புது அரோரா உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த கெட்ட பேரோட வந்து அரோராவை நாங்க நல்ல பேராக்கி வெளியே அனுப்புறோம் பாத்தீங்களா. நல்ல பேரோட வந்தா கெட்ட நல்ல பேரோட வாங்க, கெட்ட பேரோட போங்க, கெட்ட பேரோட வாங்க, நல்ல பேரோட போங்கன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி பண்றோன்ற மாதிரி ஒன்னு புதுசா ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அரோராவை வந்து ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் தனியா ஸ்பெஷலா அட்ரஸ் பண்றது, ஸ்பெஷல் மென்ஷன் பண்றது, ஸ்பெஷலா அப்ரிஷியேட் பண்றது, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஏதோ ஹைப் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று எபிசோட்ல கூட சாண்ட்ராக்கு அரோராக்குன்னு வரும்போது கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷனோட நிறைய விஷயங்கள் சொல்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அண்ட் டிக்கெட் ஃபினாலேயே வாங்கிட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரன்னரை பார்க்கறாங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் கானாவனத் இனிஷியலா வாட்டர்மெலன் கானாவனத் ஒரு காம்பினேஷன் போச்சு. அப்புறம் அமித் வரும்போது அமித் கூட போச்சு. இப்போ கமருதீன் வரைக்கும் அந்த நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உருவாச்சு. அண்ட் இது வந்து ஒரு டிராவல் ஒரு பார்ட் வந்து ஒருத்தவங்க கூட டிராவல் பண்ற மாதிரியா இல்ல அவர் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு கானாவனத் இந்த மனுஷன் நார்மலா எப்படியோ அதே மாதிரி தான் இருக்காப்ல. பட் இந்த வாட்டர்மெலனோட பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வாலண்டியரா பண்றாருன்ற டவுட் இருந்துச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி சும்மா இருந்தா கூட இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. வெளியே வைரலான ஒரு மீமை எடுத்து சொல்லி உங்க 2 பேரோட காம்போ நல்லா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னா என்ன ஆகும்னா நல்லா இருக்கா அப்ப வாலண்டியரா பண்ணுவோன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் இல்லையா. அந்த மைண்ட் செட் கானா வினோத்துக்கு வந்ததுனால தான் வாட்டர்மெலன் பின்னாடியே போய் நிறைய வம்பிழுத்து நிறைய விஷயங்கள் பண்ணாரோன்ற மாதிரி தோணுச்சு. பட் வாட்டர்மெலன் வெளியே போனதுக்கு அப்புறம் கானா வினோத்துடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. அண்ட் கமருதீனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப ரியலான ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துச்சு. பார்வதி கூட சேராதரா, வெளியே போய் கல்யாணம்லாம் பண்ணி தொலைஞ்சிட போறடா அப்படிங்கிற வரைக்கும் அட்வைஸ் பண்ணதெல்லாம் ஒரு ட்ரூவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால சொன்ன மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. ஓகே. சபரி வந்து அந்த கேங்குள்ள மாட்டினாரு, குரூப்பிசம் அந்த கனி அவங்க கேங்குள்ள அவங்க கூட வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலான. இல்ல இந்த பார்வதி கூட அந்த தலை டாஸ்க்ல இடிச்சாரு பாத்தீங்களா கண்டுவீங்க, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டவுன் ஆறாரு அப்படின்னு நிறைய இன்டர்வியூல சொல்றாங்க. அதுதானா இல்ல கம்ப்ளீட்டா அவருடைய கேரக்டர் இவ்வளவுதான் இந்த மாதிரி மீட்டர் தான் இருப்பாரு அப்படின்னு? இல்ல ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல, எல்லா பிரச்சனையிலும் தலையிட்டு இருந்தாப்ல. அந்த ஒரு மார்னிங் டாஸ் வைக்கும் போது கூட டைட்டில் வின்னர் யாரு ஆவான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே சபரி பேர் தான் வந்து சொன்னாங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் இருந்துச்சு. பட் அந்த தலை டாஸ்க்ல அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாப்ல. அந்த டவுன்னா ரொம்ப டவுன் ஆகி காணாமே போயிட்டாப்ல. எல்லாருடைய குட் புக்ஸ்ல மட்டும் இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாரு. அண்ட் கனியோட கொஞ்சம் ஷேடோலையும் ஒளிஞ்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கனி வெளியே போனதுக்கு அப்புறம் சபரி நல்லா தெரிஞ்சாப்ல. அப்பதான் ஓகே, கனி இல்லாட்டா சபரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன் கனி வெளியே போனது சபரிக்கு பாசிட்டிவா இருக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் விக்ரம் வந்து கனி வெளியே போனதுக்கு அப்புறம் பயங்கர எமோஷன் ஆகி அழுதுட்டு இருந்தாப்ல. நேற்று நிறைய பேர் அதே ஒரு ரீசனா சொல்லிட்டாங்க, கனி வெளியே போனதுக்கு அப்புறமா இவரே தோத்த மாதிரி நினைச்சுக்கிட்டாரு, அதனால இவரே பொட்டி எடுத்துட்டு போலான்ற மாதிரிலாம் சொல்லி விட்டாங்க. ஸோ விக்ரமுடைய கேம் அதனால கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு, சபரியுடைய கேம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற மாதிரி தான் பாக்குறேன். அண்ட் அன்ஃபேர் எவிக்ஷன் இப்போ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அன்ஃபேர் எவிக்ஷன் இவங்க போயிருக்க கூடாது அப்படின்னா யார் நினைக்கிறீங்க? பிரஜன் அந்த வீக்ல போயிருக்க வேணான்ற மாதிரி தோணுச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாரு. ஃபர்ஸ்ட் பேப்பர் ரவுடின்ற பேர் வாங்கி இருக்கும்போது அமுச்சு விட்டு இருந்தா கூட ஓகேடா அப்படின்னு இருக்கலாம். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் திருத்திக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு அட்வைஸ் சொல்றாங்க, அதை கேட்டு நான் மாத்திக்கிறேன் போது அது 2 வீக்ஸ் மாத்திக்கிட்டாப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சண்டை பிடிக்கல, வந்த
சண்டையிலேயே அமைதியா இருந்தாப்புல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும் போது அந்த டைம் டப்புன்னு தூக்கிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஈவன் பிரவீன் கூட நல்ல கேம் பிளேயர், அந்த மனுஷனை ஏன் தூக்குனாங்க அப்படிங்கிறது தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த 2 பேர் மட்டும் எனக்கு ஏதோ அன்ஃபேர் எவிக்ஷன்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, இப்போ பொதுவாக அந்த டாஸ்க் எல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப லோ பட்ஜெட்ல நடத்தப்பட்ட பிக் பாஸ் சீசன் மாதிரி தெரிஞ்சா அது ரொம்ப கேப்டன் டாஸ்க்லாம் பார்க்கும்போது, அப்புறம் ஃப்ரீ டாஸ்க்ல வந்து பேரண்ட்ஸை பார்க்கும்போது பால் தூக்கி போட்டுலாம் புடின்றாங்க, இதுக்கு எதுக்குடா அப்படியே நிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல இது பில்டப் கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பாருங்க இருக்கிறவங்க மட்டும் இருங்க, மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிருங்க, ஏன்னா இந்த வாட்டி பிசிக்கல் டாஸ்க்லாம் அவ்வளவு டஃப்பா இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் 50 நாளுக்கு அப்புறம் அதே வார்த்தை திரும்ப சொல்றாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, 50 நாளைக்கு அப்புறம் பிசிக்கல் டாஸ்க்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும், முடிஞ்சவங்க மட்டும் இருக்கு. என்னடா சரி ரைட் 50 நாளுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி பார்த்தா இந்த ஃபினாலே வரப்போது எப்போனா அந்த டாஸ்க்கை கொடுப்பீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த கில்லர் காயின் டாஸ்க்கு, ஒரு சில டாஸ்க்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி விளையாட வேண்டிய டாஸ்க்கு, அதையுமே ரொம்ப சப்பையா அமுக்கி முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பெருசா இந்த வாட்டி பிசிக்கல் டாஸ்க்குன்னு பார்க்கும்போது எதுவுமே கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெயிட் போட்டுலாம் பார்த்ததே கிடையாது. இந்த வாட்டி அரோராலாம் கொஞ்சம் வெயிட் போட்டுருக்காங்க. இல்ல நானும் சொல்லணும், சாப்பிட்டுட்டு கையோட ஆப்பிள் சுத்துறாங்க, ஆப்பிளோட சுத்துறாங்க, இது என்னோட ஆப்பிள், ஆரஞ்சு, போமோகிரானேட், பர்கர் எதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு, தின்னுகிட்டே தான் இருக்காங்க. ஆமா, அரோரா நான் வெயிட் பண்றது பார்க்கும்போது கமருதெல்லாம் வந்து அவருக்கு 6 பேக்கோட வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு இதோட போயிட்டு இருக்காரு ஒரு பாட்டு. விக்ரம் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியானாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கு இந்த சீசன்ல. நல்ல ஏன்னா லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்னு ஒன்று கிடையாது, சாப்பாடு எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு. ஏதோ புதுசா ட்ரை பண்றோம், சூப்பர் டிலக்ஸ், பிக் பாஸ் வீடுன்னு ட்ரை பண்ணாங்க, போன வாட்டி மாதிரியே கோடை போட்டு அழிச்ச மாதிரி வீட்டையும் களைச்சு விட்டாங்க. ஸோ அதனால இந்த வாட்டி சாப்பாடுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை, நல்லா ஜாலியா இருக்கடான்ற மாதிரி விட்டுட்டாங்களோ. இந்த சீசன் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்கிற சீசன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நீங்க பார்த்த வரைக்கும் இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு யார் நினைப்பீங்க? சாண்ட்ரா ஜெயிக்க கூடாது, ஏன்னா சாண்ட்ரா ஜெயிச்சா ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா பார்வதி பேரையும் சேர்த்து சொல்லியிருப்போம், பார்வதி கமருதீன் பேரையும். இப்போ பார்வதிக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால இந்த ஒரு 6 பேர்ல பார்க்கும்போது சாண்ட்ராக்கு கிடைச்சா அது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு, ஆமாமா ரொம்ப அன்ஃபேரா இருக்கும். ஓகே, அண்ட் பிஆர் உண்மையிலே ஒர்க் ஆகுது. ஏன்னா 8 லட்சம் 9 லட்சம் பேக்கேஜ் சொல்றாங்கல்ல, நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரி இருக்கா? 10 லட்சம் இந்த மாதிரி எவ்வளவு லட்சம் செலவு பண்றாங்க அப்படின்ற இல்லை, எனக்கு அந்த மாதிரி யாரும் சொன்னது கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி நெகட்டிவ் பிஆர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகுது. ஷேடோ பிஆர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஷேடோ பிஆர் சொல்லி பிரஜன் ஒரு விஷயம் வந்து சொல்றாரு, அடுத்தவங்களை அமுக்கி மேல தூக்குறது, இந்த மாதிரி சொல்றதை கேள்விப்படுறது தான். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறது மேபி நம்ம போய் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் தெரியும்னு நினைக்கிறேன். பட் பிஆர் ஆக்டிவிட்டி வெளியே நடக்குதுன்றது பச்சையா பார்க்க முடியுது. அது எங்க பண்றாங்கன்னா இந்த லைவ் கமெண்ட்ஸ்ல போய் டைப் பண்றாங்க, ப்ரோமோடைய கமெண்ட்ஸ்ல போய் டைப் பண்றாங்க, அதை ஃபுல்லா இது பண்ணுது. ஒவ்வொரு ரிவ்யூவர்ஸோட கமெண்ட் செக்ஷன்ல கூட வராங்க. ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியல, அதாவது ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு 10 கமெண்ட் போய் ஒவ்வொரு ரிவ்யூவர்ஸோட இதுல வந்து நீங்க இது பண்ணணும், இல்ல ப்ரோமோ கீழே போய் டைப் பண்ணணும், உங்களுக்கு 50 ரூபான்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. 10 கமெண்ட்டுக்கு 50 ரூபா. 50 ரூபா. ஸோ இந்த பார்வதியை பத்தி பாசிட்டிவா பேசணும், இல்லை பார்வதிக்கு அகைன்ஸ்டா இருக்கவங்களை பத்தி நெகட்டிவா பேசணும், இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் இந்த மாதிரி நிறைய அதாவது டெவலப் ஆகி இந்த அளவுக்கு வியூவர்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்ற நிலைமைக்கு வந்துருச்சுன்ற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை ஓட்டு போட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா காசு கொடுத்துருவாங்க. அதுதான் போல, அப்படி கூட அனுப்புறாங்களோ என்னவோ தெரியல. ஓகே, நீங்க யார் பிஆரியா? நான் வந்து இப்போதைக்கு நான் இந்த சீசன்ல வந்து நிறைய பார்வதி கூட என்ன பிஆர் இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒரு தடவை கூட பார்வதி பாராட்டி பேசுனது இல்லையடா. ஓ, இது நெகட்டிவா இருக்கும் போல இருக்கு உங்களுக்கு. கீழே கமெண்ட் செய்வோம் பார்வதி பிஆர்னு போட்டு விட்டா அந்த கமெண்ட்டை பார்த்து ஒரு 10 பேர் திட்டுவாங்கன்னு நினைச்சதுன்னு சொன்னாங்களான்னு தெரியல. பார்வதிக்கு பிஆர்ன்னு இருக்காங்க நிறைய பேர், வினோத்துக்கு பிஆர்ன்னு இருக்காங்க நிறைய பேரோட பிஆர்ன்னு சொல்லி வழக்கமா எல்லா சீசன்லயும் வரது தான் இந்த சீசன்லயும் வருது எனக்கு. ஏன்னா இது மாதிரி இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால சொல்லுவாங்கல்ல எதுக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா உங்களோட தம்ப்நெயில்ல வச்சு நான் ஒரு வீடியோ ஏதாவது பார்த்து நினைக்கிறேன், மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. இல்ல அது வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டி ஒர்க்ஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மிரட்டல் நாங்களே தம்ப்நெயில பார்த்து பயந்துட்டோம், என்னது இப்படி அப்படின்ற மாதிரி. ஆமா, எனக்கே கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன ப்ரோ நீங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு மிரட்டினாங்களாமே அப்படின்னு, பிக் பாஸ் டீம்ல இருந்து மிரட்டிட்டாங்களே. பட் அந்த மாதிரி மிரட்டல்லாம் இது வரைக்கும் எதுவும் வந்தது கிடையாது. இதுதான் அந்த தம்ப்நெயில் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப காண வேண்டியவர்கள் தான் வின்னர், அரோரா ரன்னர், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா, டீம் இந்த மாதிரி தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.